ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்ஃப் பிலீஃப் விபி சேனல். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாத ஒரு ஃபிஷ் டேங்க் ஏர் பம்பை எப்படி ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேலை செய்யாத ஏர் பம்பு. இது புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ 200 rupees கிட்ட காமிச்சுது. ஸோ இது நம்மளே ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதை 0 rupees பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணியும் முடிச்சிட்டேன். இந்த ஏர் பம்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். மோட்ரு நல்லா வேலை செய்யுது, ஆனால் காற்றே வர மாட்டேங்குது. இப்போ இந்த ஏர் பம்ப் ஸ்டோனை மோட்டரில் மாட்டிக்கலாம். இந்த ஏர் பம்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒயரு, ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொண்டு வரேன். இப்போ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்க்கான சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டரோட ஃப்ளக் எடுத்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் குத்தி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்ரு ஓடுறது அதோட வைப்ரேஷனால உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ அந்த ஏர் பம்ப் ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மக்ல தண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போ அந்த ஏர் பம்ப் ஸ்டோனை தண்ணியில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பபுள்ஸே வரல. இந்த ஏர் பம்பில் பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்கும், ஸ்லோ மோடு, ஸ்பீட் மோடு. இப்போ வேறு மோடு மாற்றி பார்ப்போம். மோட்ரு அதிகமாக வைப்ரேட் ஆகுறதே தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா ஏரே வரல. இப்போ அந்த ஏர் ஸ்டோன் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போவும் பார்த்தீங்கன்னா மோட்ரு வைப்ரேட் தான் ஆகுது தவிர நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் பேனல்லையும் அவுத்துடலாம். இதில் பிளாக் கலர்ல இருக்கு, அதுதான் ரப்பரு. இப்போ அந்த கம்பி அந்த ரப்பரை ப்ரெஸ் பண்ண நமக்கு பார்த்தீங்கன்னா காற்று வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ மோடு, ஸ்பீட் மோடு மாற்றுறதுக்கான சுவிட்சு. இப்போ இந்த ஏர் பம்பை அப்படியே ஓட்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு நல்லாவே வைப்ரேட் ஆகுறது தெரியுது. மோடு மாற்றும் போது அது ஸ்பீடு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. இதில் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற காயிலில் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குது. ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரப்பரையும் கம்பியும் சேர்க்கிற நெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காயிலும் மேக்னெட்டும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் ஒரு இன்சுலேட்டராக இருக்கணும். அப்போ தான் இந்த மேக்னெட்டும் காயிலும் டச் ஆகாது. அதுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் பிளாஸ்டிக் தான். நான் ஒரு பிளாஸ்டிக் ஜாம் பாட்டில் மூடி எடுத்துக்கினேன். அதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த பிளாஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டேப்பு, க்ளூ எதுவுமே தேவையில்லை. இந்த காயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு சின்ன இடம் கொடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துலேயே இந்த பிளாஸ்டிக்கும் சொருவிடலாம். இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் பழையபடியாக அந்த ரப்பர் எங்கே இருந்துச்சோ அங்கேயே மாட்டிக்கலாம். இப்போ கடைசியாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே ஓப்பன்லேயே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்லேருந்து ஏர் ஃபோர்ஸாக வருது. அது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஏர் ஸ்டோனை போட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
ஏர் ஸ்டோனை ஏர் பம்போட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பபுள்ஸ் வருது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் பாட்டில் மூடியை வச்சு 200 ரூபாவை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ பின்னாடி இருக்கிற பேக் பேனலில் மூடி 4 ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பழையபடியே. மறுபடியும் இப்போ இந்த ஏர் பம்பு கரெக்டாக வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.